யமனையும் வெல்லும் திருவடியை காண வந்தோ. பள்ளிக்கட்டு சபரிமலைக்கு கல்லும் முள்ளும் காலுக்கு மெத்தை சுவாமியே ஐயப்போ சுவாமி சரணம் ஐயப்ப சரணம். பள்ளிக்கட்டு சபரிமலைக்கு கல்லும் முள்ளும் காலுக்கு மெத்தை சுவாமியே ஐயப்போ சுவாமி சரணம் ஐயப்ப சரணம். பள்ளிக்கட்டு சபரிமலைக்கு கல்லும் முள்ளும் காலுக்கு மெத்தை சுவாமியே ஐயப்போ ஐயப்போ சுவாமியே. நெய்யபிஷேகம் சுவாமிக்கே கற்பூர தீபம் சுவாமிக்கே ஐயப்பன் மார்களும் கூறிக்கொண்டு ஐயனை நாடி சென்றிடுவார் சபரிமலைக்கு சென்றிடுவார் சுவாமியே ஐயப்போ ஐயப்போ சுவாமியே. கார்த்திகை மாதம் மாலை அணிந்து நேர்த்தியாகவே விரதம் இருந்து பார்த்த சாரதியின் மைந்தனே உன்னை பார்க்க வேண்டிய தவம் இருந்து பார்த்த சாரதியின் மைந்தனே உன்னை பார்க்க வேண்டிய தவம் இருந்து இருமுடி எடுத்து எருமேலி வந்து ஒரு மனதாகி பேட்டை துள்ளி அருமை நண்பரா பாவரை தொழுது ஐயனின் அருள்மலை ஏறிடுவார் சுவாமியே ஐயப்போ ஐயப்போ சுவாமியே. அழுகை ஏற்றும் ஏறும்போது ஹரிகரன் மகனை துதித்து செல்வார் வழிகாட்டிடவே வந்திடுவார் ஐயன் பன்புலி ஏறி வந்திடுவார். கரிமலை ஏற்றம் கடினம் கடினம் கருணை கடலும் துணை வருவார். கரிமலை இரத்தம் வந்தவுடனே பெருநெறி பம்பை கண்டிடுவார் சுவாமியே ஐயப்போ ஐயப்போ சுவாமியே. கங்கை நதி போல் புண்ணிய நதியாம் பம்பையில் நீராடி சங்கரன் மகனை கும்பிடுவார் சஞ்சலமின்றி ஏறிடுவார். நீலிமலை ஏற்றம் சிவபாலனும் ஏற்றிடுவார். காலமெல்லாம் நமக்கே அருள்காவலராயிருப்பார். தேகபலம் தா பாதபலம் தா தேகபலம் தா பாதபலம் தா தேகபலம் தா என்றால் அவரும் தேகத்தை தந்திடுவார். பாதபலம் தா என்றால் அவரும் பாதத்தை தந்திடுவார். நல்ல பாதையை காட்டிடுவார் சுவாமியே ஐயப்போ ஐயப்போ சுவாமியே. இன்றைய தினம் சனிப்பெயர்ச்சி பலன்கள் நிகழ்ச்சியில் நாம் துளாராசியை பற்றி பார்த்து கொண்டிருக்கிறோம். துளாராசிக்கு சனிப்பெயர்ச்சி பலன்கள் என்ன செய்யும் என்பதை பற்றிய நேற்றைய நிகழ்ச்சியின் தொடர்ச்சி இது. சனிப்பெயர்ச்சி பலன்கள் துளாராசி பார்ட் 2. துளாராசியிலே பிறந்தவர்களுக்கு சனி பூரண சுபர் 4, 5 ஆகிய வீடுகளுக்கு அதிபதி. 4ஆம் இடம் என்பது சுகஸ்தானம், சொந்த வீடு வாகனம் போன்றவற்றை குறிப்பது, தாயாரை பற்றி குறிப்பது, தாய் வழி உறவினர்களை பற்றி குறிப்பது. 5ஆம் இடம் என்பது பிள்ளைகளை பற்றி குறிப்பது, குழந்தைகளை பற்றி குறிப்பது, புத்திரஸ்தானம், பூர்வ புண்ணியஸ்தானம், பதவிஸ்தானம். இந்த
4ஆம் இடத்திற்கும் 5ஆம் இடத்திற்கும் அதிபதியாக உள்ள சனி துளாராசியிலே உச்சம் பெறுவதால் இந்த 4, 5 சம்பந்தமான அனைத்து விஷயங்களும் வெகு சிறப்பாக இருக்கும். சொந்த வண்டி இல்லாதவங்க வண்டி வாங்குவாங்க. அதை வாங்க வேண்டாம்னு எப்படியாவது தள்ளி போட்டுக்கிட்டு இருந்தால் கூட இப்போ வாங்கித்தான் ஆகணுங்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்துடும். சரி வாங்கிடலாமே அப்படின்னு வாங்கிடு. வாகன சுகம், வண்டி வாகன யோகம் இப்பொழுது நன்றாக இருக்கும். பதவிகள் கிடைக்கும். உத்தியோகத்திலே மிகப்பெரிய பதவி உயர்வு கிடைக்கும். சுய தொழில் செய்பவர்களுக்கும் அதிலே மிகப்பெரிய முன்னேற்றம் ஏற்படும். பொருளாதார நிலை வெகு சிறப்பாக இருக்கும். வாழ்க்கையில் இதுவரைக்கும் பார்த்திராத அளவிற்கு மிகப்பெரிய தொகையை இந்த 3 வருஷத்துக்குள்ள நீங்க பார்ப்பீங்க. பொருளாதார முன்னேற்றம்ங்கிறது ஒவ்வொருத்தரை பொறுத்தவரை அது வேறுபடும். அவரவர்களுடைய குடும்ப பின்னணி, இருக்கிற சொத்து, கையில் நடமாடுற பணம், இதை பொறுத்து தான் பெரிய தொகையா சின்ன தொகையான்றது இட் வில் வேரி ஃப்ரம் பர்சன் டு பர்சன். பொருளாதார வளர்ச்சி அப்படிங்கிறதே ரொம்ப ஒரு இடத்துக்கு இடம் மாறுபடக்கூடிய ஒரு விஷயம். ஒரு சிலருக்கு ஒரு தொகை பெரிய தொகையாக இருக்கும், அடுத்தவருக்கு அது ரொம்ப சாதாரண தொகையாக இருக்கும். ஏன்னா டெய்லி 150 ரூபா சம்பாதிக்கிறவங்கலேருந்து ஒரு நாளைக்கு 1.5 லட்ச ரூபா சம்பாதிக்கிற வரைக்கும் இருப்பாங்க. நீங்கள் எவ்வளோ சம்பாதிக்கிறவர்களாக இருந்தாலும் உங்களுடைய வருமானம் இப்பொழுது 3 மடங்காக உயரும். 3 மடங்காக உயரும். அவ்வளவு பெரிய ஒரு இன்கம் இப்போ கிடைக்கும். மிகப்பெரிய வருமானம் கிடைக்கக்கூடிய ஒரு நேரம். தொழில் வளர்ச்சி அமோகமாக இருக்கும். சொந்த வீடுகள் வாங்குவீர்கள். சொந்த வீடுகள் ப்ளூரலில் சொல்லியிருக்கேன், சிங்குலரில் சொல்ல. சொந்த வீடு அப்படின்னு சொல்லலை, வீடுகள். சொந்த வீடுகள் வாங்குவீர்கள். வண்டி வாகனங்கள் வாங்குவீர்கள். திருமணமாகாதவர்களுக்கு திருமணம் நடக்கும். திருமணமாகி குழந்தை பாக்கியம் தாமதமாகி கொண்டிருப்பவர்களுக்கு இப்பொழுது குழந்தை பாக்கியம் உண்டாகும். புத்திர சந்தானம் உற்பத்தியாகின்ற ஒரு நேரம். அனைத்து விதமான நன்மைகளும் நடைபெறுகின்ற ஒரு அற்புதமான ஒரு காலமாக இந்த சனிப்பெயர்ச்சி நடைபெற்ற 3 வருட காலம் உங்களுக்கு மிகச் சிறப்பாக இருக்கிறது. பொது வாழ்க்கையிலே ஈடுபட்டுள்ளவர்களுக்கு அதிக நன்மைகள் நடைபெறும். பொதுவாக சனியுடைய ஒரு இது என்னன்னாக்க, யார் பிறருக்காக தன்னை அர்ப்பணித்துக் கொள்கிறார்களோ, சுயநலம் இல்லாதவர்களாக இருக்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் கொஞ்சம் அதிகமாக நல்லது பண்ணும். பொது வாழ்க்கையிலே ஈடுபட்டு மிகப்பெரிய சமூக சேவை செய்பவர்கள், நாட்டுக்காக உழைத்தவர்கள், இந்த சமுதாயத்திற்காக உழைத்து கொண்டிருப்பவர்களுக்கெல்லாம் சனி மிகவும் வலுவாக இருக்கும். செல்வத்தை சம்பாதிப்பது ஒன்றே குறி. வாழ்க்கையிலே பணம் கிடைச்சா போரும், வேற ஒன்றுமே வேணாம் அப்படின்னு இருக்கக்கூடியவங்களுக்கெல்லாம் சனி அவ்வளோவா நல்லது பண்ணாது. அதோடைய ரவுண்டு வரும்போதெல்லாம் கொஞ்சம் ஒரு கை பார்த்துட்டு தான் போகும். ஏழை எளியவர்களுக்கு, குறிப்பாக உடல் ஊனமுற்றவர்களுக்கெல்லாம் அதிக அளவிலே உதவி செய்பவர்களுக்கெல்லாம் சனி நன்மை செய்யும். துலா ராசியிலே பிறந்தவர்கள் இந்த சனி ராசியிலே இருக்கும் காலகட்டத்திலே சனிக்கிழமைகளில் நிறைய தான தர்மங்கள் செய்ய வேண்டும். அன்னதானம் செய்யலாம், வஸ்திரதானம் செய்யலாம். இந்த ஆர்டிஃபிஷியல் லிம்ப் எல்லாம் பண்ணி கொடுக்குறாங்களே, அந்த மாதிரி எல்லாம் செயற்கை கால்கள், செயற்கை கைகள் போன்றவற்றையெல்லாம் தானமாக வழங்கலாம். மாற்றுத்திறனாளிகளுக்கு உங்களால் இயன்ற உதவிகளை நீங்கள் செய்யலாம். அவர்கள் பயன்படுத்தக்கூடிய மூமெண்ட்டுக்கு தேவையான உபகரணங்களை எல்லாம் நீங்கள் வாங்கி தானமாக கொடுக்கலாம். அனாதை இல்லங்கள், விடுதிகள் போன்றவற்றிலே, கருணை இல்லங்கள் போன்றவற்றிலே உள்ளவர்களுக்கெல்லாம் நீங்கள் உங்களுடைய பிறந்த நாளன்று பரிசுகள் கொடுக்கலாம், நன்கொடைகள் கொடுக்கலாம். யார் தான தர்மம் அதிகம் செய்கிறார்களோ, ஏழை எளியவர்களுடன் கருணையுடன் நடந்து கொள்கிறார்களோ அவர்களிடமெல்லாம் சனி கருணையுடன் நடந்து கொள்ளும். இது ஒரு பொதுவான விஷயம். யாருக்கு சனி நன்மை செய்யும் என்றால், நியாயவான்களுக்கு நன்மை செய்யும், நீதிமான்களுக்கு நன்மை செய்யும், நேர்மை தவறாதவர்களுக்கு நன்மை செய்யும், சட்ட விதி மீறல்கள் செய்பவர்களை தண்டித்துவிடும். இது சனியுடைய பொதுவான குணம். ஆகவே துளாராசியிலே பிறந்தவர்கள் சனி பெயர்ச்சிக்கு என்ன பரிகாரம் செய்ய வேண்டும் என்றால், உங்களால் இயன்ற அளவு ஏழை எளியவர்களுக்கு உதவி செய்யுங்கள். அதுதான் மிகப்பெரிய ஒரு பரிகாரம். அதை தவிர நீங்கள் சனிக்கிழமைகளிலே அருகில் உள்ள சிவன் கோவிலுக்கு சென்று சிவதரிசனம் செய்து நவகிரகத்தை 9 முறை வலம் வந்து வழிபட்டு வரலாம். சுந்தரகாண்டம் பாராயணம் செய்வது துளாராசிக்கு அதிக நன்மை அளிக்கும். விநாயகப் பெருமானை வழிபடுவது மிகவும் அவசியம். விநாயகப் பெருமான் துளாராசிக்கு ஒரு பெரிய தொடர்பு இருக்கிறது. அதை பற்றி நான் மற்றொரு நாள் நிகழ்ச்சியிலே சொல்கிறேன். விநாயகர் வழிபாடு, சுந்தரகாண்ட பாராயணம்
சனிக்கிழமைகளிலும் திங்கட்கிழமைகளிலும் சிவதரிசனம் செய்வது, நவக்கிரகத்தை வலம் வருவது, சனிக்கிழமைகளில் தான தர்மங்கள் செய்வது, ஏழை எளியவர்களுக்கு உதவுவது போன்றவற்றையெல்லாம் செய்து வந்தால் துலா ராசிக்காரர்களுக்கு இந்த சனி இன்னும் கூட அதிக அளவிலே நன்மை செய்யும்.